அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ராக்டிக்ஸ் செஷன் கொடுக்குறோம், அதாவது கலந்தாய்வு கொடுக்குறோம், டிஸ்கஷன் கொடுக்குறோம். பிப்ரவரி 22 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கற்றல், அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவதற்குண்டான டிஸ்கஷன் தான் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், இதை நீங்கள் பின்பற்றுங்க, இப்படி ப்ராஃபிட் பண்ணிடலாம், அப்படி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டிஸ்கஷன் இல்லை. ஏன்னா நம்ம பரிந்துரையே வழங்குறதில்ல. இந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட்னே நம்ம சொல்ல மாட்டோம். இங்கே மார்க்கெட்டில் என்ன மாதிரி இம்பேக்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ரியாக்ட் ஆகிறாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களை மார்க்கெட்டில் உங்களை பார்க்க வைப்போம். அதுதான் இந்த ப்ராக்டிஸ் செஷனோட இம்பேக்ட்டு. அதனால் இப்போ எடுத்ததுமே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நினப்பில் இந்த கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க கற்றலுக்காக. நிஃப்டி நேற்றைய அட்டவணையை நம்ம பார்க்குறோம். போட்டியாளர்கள் அட்டவணையை நம்ம 3 பிரிவாக பார்க்குறோம். ஒன்று வேல்யூம், ஒன்று வேல்யூ அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது பேஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வேல்யூம் பேஸில் நமக்கு நேற்றைய அதிக வர்த்தகம். இந்த அதிக வர்த்தகம் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளாக ஒரு பெரிய வேல்யூம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேல்யூமும் இல்லை, வேல்யூவும் இல்லை. அதனால் மார்க்கெட் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்போ 23,000 கால் 22,900 புட். அப்போ இது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த வேல்யூமில். அடுத்த செட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா 22,900 கால் 22,800 புட். அப்போ மார்க்கெட் என்ன சொல்ல வராங்கன்னா 22,800லேருந்து 23,000க்கு உட்பட்டு இருக்க விருப்பப்படுகிறோம். அதில் நடுநிலையாக இருக்கிறது 22,900 கால் புட். இது பார்த்திங்கன்னா 2 நாட்களாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஹை 22,900 கால் புட்டோட ஹை சேமாகவே நம்மளுக்கு அமைஞ்சிட்ருக்காங்க. நேற்றைய வர்த்தகத்திற்கு முந்தைய வர்த்தகம் பார்த்திங்கன்னா ஒரு 230 சேம் ஹை வச்சுருந்தாங்க. நேற்று ஒரு 200க்கு அருகே ஹை வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 22,900லிருந்து 200 புள்ளிகள்னால் 23,100, இந்த பக்கம் 22,700, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. அப்போ இன்றைக்கி இந்த 22,900 கால் புட்டில் யாருடைய ஹை யாருடைய ஹைக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போ இந்த கால் புட், அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் 22,900க்கு மேலே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய லோ செஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22,900 புட்டோட லோ 84. அப்போ 22,816. இவங்களோடது 100. அப்போ 23,000. 22,900 பேஸ் பண்ணி இந்த இம்பேக்டட் அடையிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதில் யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்க சைடு இம்பேக்டட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முற்படுவாங்க. அப்போ இந்த 22,900 தான் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்க போகிறாங்க. இவங்க நமக்கு க்ளோசிங் பேசிஸ் பார்த்தா நமக்கு 145 ரூபா 97 ரூபா. இதுக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 50 ரூபா 25 ரூபா வரும். அப்போ 115 அப்படிங்கிற இடம், 120 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் மூமெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 120. ஆனால் இந்த 120 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. ப்ரீமியம் டிகே இல்லாமல் அப்ரிசியேஷன் இருந்தால். ஏன்னா நமக்கு மார்க்கெட் 22,950 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மீட்டிங் பாயிண்ட் 118 இருக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டால் இது மேட்ச் ஆகாது. இது வேல்யூ பேஸில் பார்க்கலாம். வேல்யூ டேர்ன் ஓவர் பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 22,900 கால் புட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23,000 கால் 22,800 புட் அதிகமான வர்த்தகம் நடக்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 23,000. இது பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு பக்கம் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் சீராக பார்த்தோம்னா ஒரு 5-6 பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 23,000. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் த மணியை பார்க்குறது வந்துட்டு 23,000 காலும் 22,800 புட்டும் தான் நமக்கு இம்பேக்டடாக இருக்காங்க. அப்போது மார்க்கெட் அதிகமான டேர்ன் ஓவர் நடக்கலை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உட்கார்றக்கே பார்ப்பாங்க. அதனால் வந்து இது சற்று நீங்கள் வந்துட்டு ஆய்வு பண்ணி முடிவெடுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு பெருசான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. நமக்கு இதோக்கு பார்த்தீங்கன்னா 23,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,200 தான் அதிகமான வர்த்தகம். அப்போ 23,000க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 23,200 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 22,700 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,500. ஆனால் கால் சைடோட இது பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பக்கமே பெருசாக ஒரு எஃபெக்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரல் வேல்யூம் பேஸில் 49,000 கால் 49,000 புட்டு வந்து நம்மளுக்கு பேஸ்டு அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய வேல்யூஸ் பார்க்கும்போது 466, 682னா கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்காங்க. அப்போ 49,200 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 49,000 புட் நம்மளுக்கு 635 ரூபா, கால் ஆப்ஷன் வந்துட்டு 910 ரூபா ஓப்பன் ஹை வச்சுருக்காங்க. அப்போது இந்த இடத்துல 49,000 புட் வின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 49,000 காலுடைய இந்த ஹைக்கு மேலே இருக்கணும். அதே 49,000 கால் வின் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு அவங்க 635க்கு மேலே இருந்துட்டாலே போதும். அப்போ இந்த ஜோன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 49,000 பேஸ் பண்ணும்போது 49,000 காலுக்கு 910னா 49, 910 புட் ஆப்ஷனுக்கு 635 அப்படின்னா 48,350ன்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இந்த எல்லைக்குள்ளே மார்க்கெட் இருக்க அதிகமாக விற்படுவாங்க. அடுத்து 49,500 கால் 50,000 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜுங்கும் போது 49,000 ஒரு சப்போர்ட்டாகவும் 49,000 கால் 49,500 கால் 50,000 கால் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இவங்க நிலை பெற்றால் அதற்கு ஒரு தன்மையாகவும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் நிலை பெற்றால் அது ஒரு தன்மையாகவும் 49,000 ஒரு சப்போர்ட் பேஸாகவும் இருக்க போகிறது. இது வந்து வேல்யூம் பேஸில். டேர்ன் ஓவர் பேஸில் என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம். டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா 49,000 கால் 49,000 புட், அடுத்து 49,100 கால் 49,100 புட், அடுத்து 49,200 புட், 48,900 அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு 49,000 தான். அப்போ 49,000 கால் புட்டோட கண்ட்ரோல் பிளேஸில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா நம்ம 49,000 காலில் அதிகமாக இருக்காங்க. அடுத்து வந்து 49,500 இருக்கிறாங்க. இந்த பக்கம் பேஸில் பார்த்தா நம்மளுக்கு 49,000 புட்டில் மட்டும்தான் இருக்காங்க, வேறு ஒரு பேஸ்லேயும் இல்லை. அப்போ 49,000 நிலை பெற முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஆய்வு செய்து ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி ஆய்வு செய்து முடிவெடுங்கள். எப்போது தினமும் வர்த்தகம் செய்யணும்னு நினைக்காம வாய்ப்பு இருக்கும்போது வர்த்தகம் அப்படின்னு மேற்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.